மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். இன்னைக்கு வந்துட்டு ஒரு ரேண்டம் டேஸ் vlog தாங்க பார்க்க போறோம். இந்த vlogல ஸ்பெஷலா என்ன அப்படின்னா அப்கமிங் டேஸ்ல நம்ம சேனல்ல என்னென்ன மாதிரி வீடியோஸ் எல்லாம் வரப்போகுது அப்படின்றத பத்தியும் சொல்ல போறோம். அதுக்கப்புறம் அச்சு பாப்பாவோட ஸ்கூல்ஸ் எல்லாம் எப்படி போகுது, என்னென்ன விஷயம்லாம் பத்தி யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்றத எல்லாத்தையும் பத்தி பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனல்ல முதல்ல பார்க்குறீங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு விசாகன் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். இட்ஸ் மீ ரஞ்சனி. கத்தாரில் இப்போ வந்து வின்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ பூச்செடி, காய்கறி செடி எல்லாமே போடுறதுக்கான டைம் வந்துருச்சுங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இந்த வின்டரில் நீங்கள் என்னென்ன செடியெலாம் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இன்னும் பெருசாக ஸ்டார்ட் பண்ணலை. இன்றைக்கி தான் வந்துட்டு கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். காலையிலே கார்டன் வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சுங்க. மொதல் வேலையாக பெருக்கியாச்சு. இந்த இடம் ஃபுல்லாக அப்படி ஒரு டஸ்ட்டு. இப்போ எதுக்காக இந்த இடம் மட்டும் பெருக்கியிருக்கேன் அப்படின்னா செடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே இந்த இடம்லாம் பெருக்கல. எவ்வளோ இதுவாக இருக்குது பாருங்கள். எல்லாம் இந்த குருவி கக்கா போய் கார்டனே நாஸ்தி பண்ணி வச்சுருக்கு. அடுத்து அதெல்லாம் பெருக்கணும். இந்த இடத்துல வந்துட்டு நம்ம செடி வைக்க ஆரம்பிக்கலாம். ஃப்ரண்ட்டில் இருந்த செடி எல்லாத்தையும் இந்த சைடு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நடக்கிறதுக்கே இடம் வந்து சரியாக இல்லை. அது ஒரு ஆர்கனைஸ்டாகவே வைக்கல. அதனால் சரி இந்த இடத்துல மூவ் பண்ணிடலாம் அப்படின்னு. ஃபஸ்ட்டு நம்ம லெமன் கிராஸ் செடியிலேருந்து பூஜை போடுவோம். இதிலேருந்து தான் வந்து வைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு. சூப்பராக வந்துருச்சு. அழகாக வந்து உக்காந்துட்டாங்க. அடுத்து மீதி பக்கெட் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா மூவ் பண்ணலாம். இதுதான் நம்ம கார்டன் என்ட்ரன்ஸு. பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து செடி எல்லாம் ஆக்குப்பை ஆகிடுச்சு. அதனால தான் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கலான்ட்டு. நடக்கிற வழி கொஞ்சம்தான் இருக்குது. ஒரு சில நேரம் தடுக்கி விழற மாதிரி இருக்குது. இப்போ தான் இங்கேருந்து ஒரு 2 பக்கெட் எடுத்து காலி பண்ணியிருக்கேன். இது வந்து மணத்தக்காளி கீரை செடி. நான் வந்து வைக்கல, தானாகவே தப்பு செடியாக வந்தது. சரி ஓகே, உடம்புக்கும் நல்லது இல்லையா, குளிர்ச்சி இது, அதனால் சரின்ட்டு வச்சாச்சு. இந்த சைடு எல்லாம் கருவேப்பிலை செடி, அதுக்கப்புறம் அலோவேரா எல்லாமே இருக்குது. ஒன்று ஒன்றா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வைப்போம். இது அப்படியே ஒரு எல் ஷேப்பில் மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் அந்த சைடு வச்சிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இது அப்படியே இந்த செவத்தை ஒட்டி வச்சுட்டு வைப்போம். இந்த பக்கெட் ஃபுல்லாக கத்தாழை செடி தாங்க இருக்குது. எல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது. சும்மா வச்சேன் வீணாகுதுன்ட்டு, அதனால் அது அப்படியே பொழைச்சிக்கிச்சு ஃபுல்லாகவுமே. இப்போ இதுக்கு பக்கத்தில் வச்சாச்சு துணைக்கி. முன்னாடி சொரக்காய் செடி இருந்ததில்ல, அதிலேருந்து சீடை போட்டு 2 சொரக்காய் வந்துருச்சுங்க. நல்ல முத்தின சொரக்காய் விதையை வந்து நல்லா காய வச்சுட்டேன். அதுலேருந்து வந்துச்சு. இந்த தக்காளி செடி வந்து தப்பு செடியாக வந்தது தான். நான் இதில் ஏதோ சீடு போட்டிருப்பேன்னு நினச்சிட்டு ஜீவிதா தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டா. ஸோ அதுலேருந்து தப்பு செடியாக வந்தது இந்த தக்காளி செடி. ஸோ இதையும் நட்டு வைக்கலான்ட்டு. இது நம்ம சவுச்சவு கொடி இன்னும் பெருசாக மேலே வரல, திடீர்னு வளரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இது இந்த பக்கெட்டில் எல்லாம் மண் வந்து கொட்டி வச்சுருக்கோம். இன்னும் எதுவும் செடி போடலை. இனிமேல் தான் ஒன்று ஒன்றா போடணும். ஊருக்கு போயிட்டு வந்து எல்லாம் ஒன்று ஒன்றா செட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ தான் இந்த தெர்மாக்கோல் பாக்ஸில் எல்லாம் கீரை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்த நம்ம ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்து ஒரு இடமா ரெடி பண்ணுவோம். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம வீட்டில் ஸ்பெஷலுங்க. இது வந்து என்னென்னா வெங்காய சட்னி. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி. என்ன ஸ்பெஷல், எதுக்காக ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இது வந்து மல்லி சட்னி. இதுதான் அந்த ஸ்பெஷல். இன்றைக்கி புது தட்டு டே. நம்ம ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து புது தட்டை இன்றைக்கி தாங்க யூஸ் பண்ணுறேன். இதில் 3 இது இருக்கா, அதனால சரி 3 சட்னி வந்து செஞ்சாச்சு. எப்பயும் ஒன்று தான் செய்வேன். இன்றைக்கி தான் அதிசயமாக 3 செஞ்சுருக்கேன். முன்னாடி நீங்கள் கேட்டிருந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துட்டு வீடியோஸாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னென்ன மாதிரி வீடியோஸ்லாம் நான் வந்துட்டு இந்த மந்த்துக்கு பிளான் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ்ட் ஆஃப் லிவிங் கத்தாரோடது கேட்டிருந்தீங்க, பேச்சுலர்ஸ் ஃபேமிலி 2மே கேட்டிருந்தீங்க. எனக்கு வந்து பேச்சுலர் பற்றி தெரியாதுங்க, பட் நான் ஃபேமிலி பற்றி சொல்கிறேன். ஸோ பேச்சுலர் பற்றி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவங்க வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது வந்துட்டு கத்தாரில் தமிழ் சங்கங்கள்லாம் பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ அதோட இன்ஃபர்மேஷனும் வரப்போகுது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே நாங்கள் டான்ஸ்க்கெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம், கொரியோகிராஃபரை வந்து கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களோட இன்டர்வியூஸும் வரப்போகுது. அதுக்கு அடுத்தது கத்தாருக்கு ஜாப் தேடிட்டு இருக்கவங்களுக்கு என்ன மாதிரியெல்லாம் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்ருக்கேன். இது வந்து நான் பண்ணல, என்னோட ஃப்ரெண்டும் நானும் சேர்ந்து பண்ண போகிறோம். நான் வந்து கொஷின் கேட்க போகிறேன். எனக்கு மனசில் தோன்ற டவுட் எல்லாம் அவங்கக்கிட்ட கேட்க போகிறேன். அவங்க தான் வந்துட்டு அதுக்கு ஆன்சர் சொல்ல போகிறாங்க. ஸோ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அந்த வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் வச்சுருக்கேன். இப்போ நான் சொன்ன வீடியோஸ் எதுவுமே இது வரைக்கும் எடுக்கலை.
இனிமேல் தான் நான் எடுத்து ஒன்று ஒன்றா வந்துட்டு பண்ணணும். டிசம்பர் மந்த் பிளானாக இதெல்லாமே வச்சுருக்கேன். ஸோ இதை தவிர உங்களுக்கு வேறு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது ரிலேட்டடாக எல்லாமே சொல்கிறேன். அடுத்து ஸ்கூலுக்கான அப்டேட்ஸ் ஒன்று ஒன்றா நான் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பேன். நீங்கள் பார்த்து எல்லாமே அப்ளை பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா இதுதான் கரெக்டான டைம். நான் ஒரு தடவையும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். டைம் பார்த்தீங்கன்னா 10 ஆகுதுங்க. கத்தாரோட கிளைமேட் பாருங்கள். வின்டர் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. கொஞ்சம் நல்லா இப்போ குளிர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே சில்லு சில்லுன்னு இருக்குது. இப்போ வரைக்கும் வெயிலே அந்த அளவுக்கு இல்லைடா. நேற்றுக்கு முந்தானேத்துக்குலாம் சரியான வெயில். ஸோ நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து இதுதான். நிறைய பேர் நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், நாங்கள் இருக்கிறது எஸ்தான் 56 அப்படியே நீங்கள் எந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கீங்க எங்கே இருக்கீங்கன்னு கேட்குறீங்க. நம்மளோட அப்பார்ட்மெண்ட்ஸ் இதுதான் 56 எஸ்தான். இதுதான் நம்மளுடைய அப்பார்ட்மெண்ட்ஸ். இன்னொரு சைட் அம்மா காற்றுங்க. அடிக்கிற காற்றுக்கு நல்லா அந்த தென்னை மரம் டேட்ஸ் மரம் எல்லாம் ஆடிட்டுருக்கு. நம்ம ஊர் இதில் திடீர்னு தென்னை மரம்னு வந்துருச்சுடா. டேட்ஸ் மரத்துக்கு குளிருக்கு சுட சுட ஏதாவது ரெசிபி பண்ணலான்னு கார்டன் வந்திருக்கோம். என்ன பண்ண போகிறோன்னு தானே கேட்குறீங்க? கஷாயம் போட போகிறோம். ஏன்னா எல்லாருக்கும் கோல்டு காஃப்னு வந்துட்டுருக்கு. யாரா எங்கள் கார்டனில் இருக்க மண்ணெல்லாம் எடுக்கிறது? வரேன். நீ தானே நண்டு? வரேன் இரு. மாமாட்டே சொல்கிறேன் இரு. என்னங்க நம்ம ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து லஞ்ச் வந்திருக்குங்க. என்ன லஞ்சுன்னா வெஜிடபிள் பிரியாணி. அதுக்கு அடுத்தது அப்படியே திரும்பி பார்த்திங்கன்னா வெங்காய பக்கோடா. அதுவும் இன்றைக்கி நல்ல குளிர் கிளைமேட்டுக்கு அதுக்கும் இந்த பக்கோடா சரியான டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. நல்லா கடையில் பண்ணுற மாதிரியே பண்ணியிருந்தா செம்ம டேஸ்ட்டு. நெக்ஸ்ட் இது வந்து அரிசி பாயாசம். இதுவுமே நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். செம்மையாக இருந்தது. நம்ம வீட்டில் இப்போ தாங்க பருப்பே வேக வச்சுருக்கேன். ஏன்னா மணி 12 தான் ஆகுது. ஸோ இனிமேல் தான் சமைக்க ஆரம்பிக்கணும். நம்ம வந்து சாதம், சாம்பார், வெண்டைக்காய் பொரியல், இன்றைக்கி ரசமும் வச்சிடலாம் அப்படின்ட்டு. இந்த தடவை ஸ்கூல் தேடுற ப்ராசஸ் தாங்க நிஜமாலுமே செம்ம அப்படியே ஒரு மண்டையை குழப்புற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக வந்து ஸ்கூல் ஜாயின் பண்ண முடியாமல் அப்படி கிடையாது. எந்த ஸ்கூலில் கரெக்டாக எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே யோசிச்சுட்ருக்கோம். நேற்று தான் வந்து சொன்னார் லயோலாவில் வந்து ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னார். ஸோ லயோலாவுக்கும் வந்து அப்ளை பண்ணோம். இப்போ அந்த ஸ்கூல் கிடைக்கலன்னா வேறு என்னென்ன ஸ்கூலு, என்னென்ன ஆப்ஷனு, எந்தெந்த ஸ்கூல் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா கன்சிடர் பண்ணிட்டே இருக்கோம். ஒரு ஸ்கூலில் என்னென்னா KG1 KG2 நல்லாயிருக்கும். கிரேட் 1 வந்து கொஞ்சம் குழந்தைங்க வந்து படிக்க கஷ்டப்படுவாங்க, சிலபஸ் ஹெவியாக இருக்குன்றாங்க. ஒரு சில ஸ்கூலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேர் தான் நல்லா இருக்குது, பட் உள்ளார வந்து அந்த அளவுக்கு பெருசாக இல்லை, ரொம்ப ஸ்லோவாக கொண்டு போகிறாங்கன்றாங்க. ஒரு சில ஸ்கூல் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ வருது. ஆனால் அந்த ஸ்கூல் தூரமாக இருக்குது. ஸோ எப்படி முடிவு பண்ணுறதுனே தெரில. நீங்கள் ஆல்ரெடி தான் விசாகனை ஸ்கூல் ஜாயின் பண்ணியிருக்கீங்களே, அப்படி இருக்கப்போ உங்களுக்கே இந்த கன்ஃபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக விசாகன் குட்டியே நான் ஸ்கூல் ஜாயின் பண்ணப்போ இந்த ஸ்கூலில் தான் படிக்கணும், அவனை நான் ஸ்கூல் சேர்க்க போகிறேன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டே கிடையாது. அவன் வந்து ரொம்ப வந்து விசாகன் ரொம்ப அடமெண்ட்டு வம்பு பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஒன்று கேட்டு வாயை மூடுறதுக்குள்ளே நம்ம அது கையில் கொடுத்துடணும் அந்த மாதிரி. அப்படி இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் அழுதுகிட்டே இருப்பான். ரொம்ப வந்துட்டு இந்த ஹேபிட்டை வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விசாகன் குட்டியை எதனால் ப்ளே ஸ்கூல் போடலை அப்படின்னா அவன் நல்லா தான் எல்லாமே சொல்கிறான் செய்கிறான். பட் பழகிறது ஒன்று, இந்த கொஞ்சம் அடம் பிடிச்சது இது மட்டும்தான் அப்போதைக்கு இருந்தது. அதுவும் இல்லாமல் ப்ளே ஸ்கூலில் நான் அப்போ விசாரித்து பார்த்தேங்க, மந்த்துக்கே வந்து 2000 வந்து டிரான்ஸ்போர்ட்டோடு சேர்த்து வந்துடும் அப்படின்னாங்க. இதே ஸ்கூல் ஃபீஸ்னால் அதை விடவே கம்மியாக தான் இருந்துச்சு. ஸ்கூலில் கண்டிப்பாக அவன் படித்தே தான் ஆகணும். எல்கேஜின்றது வந்து கம்பல்சரி படித்து தான் ஆகணும். அதனால சரி அதுக்கு பெட்டர் ஆப்ஷனாக நம்மளுக்கு வந்து ஸ்கூலே கிடைச்சா ஓகே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணிட்டேன். அவனுக்கு ஜாயின் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா 3 years லக்கியாக அவனுக்கு வந்து கிடைச்சிருச்சு. ஆனால் அவன் ஸ்கூல் போகிறப்பெல்லாம் நிஜமாலுமே நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன்னா ரொம்ப சின்ன ஏஜ் இல்லையா, 3 வயசுலேயே போயிட்டு ஸ்கூலில் சேர்க்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவன் நல்ல பிக்கப் ஆகி சூப்பராக வந்துட்டான். என்னை பொறுத்த வரைக்கும் லயோலா ஸ்கூல் பற்றி என்னோட பர்சனல் ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா சூப்பர்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவனுக்கு ஒன்றுமே தெரியாததான் போனான் லயோலா ஸ்கூலில் KG1க்கு. பட் எல்லாமே அவ்வளோ சூப்பராக பிக்கப் ஆகி செம்மையாக வந்திருந்தான். மேம் எல்லாமே எனக்கு KG1லேருந்து இப்போ கிரேட் 4 படிக்கிறாரு. இப்போ வரைக்குமே அவனோட ஸ்டடீஸ் வைஸு நான் வந்து எந்த ஒரு குறையும் சொல்ல மாட்டேன். ஸோ எல்லாமே நல்லாயிருக்கு. என்ன ஒன்றுனா இப்போ தமிழ் தான் கொஞ்சம் படிக்கிறதுக்கு இது பண்ணுறான். மற்றபடி எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ஓகேவாக தான் இருக்குது லயோலா ஸ்கூலு.
கேஜி 1க்கு மினிமமே பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 30க்குள்ளார அவங்களுக்கு 3 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அப்போ தான் கேஜி 1 வந்து எடுப்பாங்க. இதே வந்து 1 நாள் 2 நாள் வித்தியாசம் அப்படின்னாலும் அவங்க எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க அந்த ஏஜ் லிமிட் வந்து பார்க்குறாங்க இல்லையா. ஏன்னா பாப்பாக்கு 15 டேஸ் ஆனப்போ அவங்க முடியாது, எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ மினிமம் ஏஜாக வந்து மார்ச் 30க்குள்ளார 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். நீங்கள் வந்து கிரேடுக்கு ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு எப்படி நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்கூலோட வெப்சைட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிலபஸ் இருக்கும். ஸோ அந்த சிலபஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கிரேடுக்கு நீங்கள் வேறு ஸ்கூல் மாற்றதா இருந்தாலும் சரி, இல்லை புதுசாக ஊர்லேருந்து வந்து ஜாயின் பண்ண போகிறீங்கனாலும் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லா ஸ்கூல்லையுமே வந்து சிலபஸ் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சரியா? ஹாய், இப்போ வந்து வெளியில் வந்திருக்கோம். இப்போ தாண்டா ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ளே நீ முடிச்சிட்டியா? எங்கே வந்திருக்கோம் அப்படின்ட்டு அப்படியே பேக்ரவுண்ட் லொக்கேஷன் காமிக்கிறேன். நான் மட்டும் வரல, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்திருக்கோம். இவங்க நம்ம ஜீவிதா, நானும் ஜீவிதா, ஏமா இன்னொரு ஜீவிதா, ஜீவிதா 2ன்னு வச்சிருவோம். ஏன்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. திரும்பி எடுக்கலான்னாங்க, நீ இன்னும் நேரம் நிற்கிறேன். நம்ம எல்லாம் சேர்ந்து எங்கே வந்திருக்கோமா? எங்கேயோ கூட்டின்னு வந்தேன். எங்கே கூட்டின்னு வந்தேன்? உங்க எல்லாத்தையும் கடத்திட்டு வந்திருக்கேன். எப்படா இருக்கு வக்ராசூக்கு? நல்லா இருக்கா? நம்மளோட ஃபேவரட் பிளேஸ் இல்ல? நீடா முன்னாடி வந்திருக்கல்ல? பிளே ஏரியா இப்பதான் வந்திருக்கீங்களா? ஓகே ஓகே, நல்லா என்ஜாய் பண்ணியா? நீடா ஹேமா? சூப்பரா இருக்காக்கா. அடுத்த ட்ரிப் கூப்பிட்டா வருவியா? இல்ல எஸ்கேப் ஆயிடுவா? ஆமா, இல்ல வந்துட்டேன், அதுக்கப்புறம் தானே தெரிஞ்சது என்னென்ன இருக்குட்டு, அதனால மறுபடியும் வருவியான்னு கேட்டேன். ரித்துவா பாரு, ஏன் கையில எடுத்துக்கோடா பிஸ்கட்டை, வாயில முழு பிஸ்கட்டையும் வச்சிருக்கா பாருங்கம்மா. அது கேட்காது. நம்ம பிள்ளைங்க கேட்டுட்டா அப்புறம் என்ன நண்டு. கீழே ஃபுல்லாக மண்ணு கொட்டி வச்சுருப்பாங்களா, அதனால குட்டீஸ் வந்து விழுந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயமே இல்லை. அதோடு இன்றைக்கி ப்ளே ஏரியாவில் யாருமே இல்லை. ஏன்னா நாங்கள் வீக் டேஸில் வந்திருக்கோம், அதனால் யாருமே இல்லை. குட்டீஸ் கேங்காக சேர்ந்து எல்லாம் மண்ணை வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. லித்துவோம் கால் எங்கடா காணோம்? ரித்துக்குட்டி கால் இருக்கா? அச்சு அடுத்து எல்லாம் ஒளிய வச்சுட்டு இருக்கா. இந்த குட்டீஸ் வந்து நம்ம ஊர்லாம் நிறைய மண்ணெல்லாம் அப்படி இப்படின்னு இருக்கும், ஆற்றுக்கு பீச்சுக்குன்னு. பட் இன்னைக்கு வந்துட்டு இங்கே வந்து ஐயோ அச்சு காலை காணோம். சூப்பர் ரத்தாங்க, விளையாடுங்க விளையாடுங்க. ஆளாளுக்கு மண்ணை பொறுக்கி விளையாண்டுட்டு இருக்குங்க. இங்கே இவ்வளோ இதுவும் ஃப்ரீயாக இருக்கு, இருந்தாலும் அங்கெல்லாம் போக மாட்டாங்களாம். சரி மண்ணில் விளையாடுறது நல்லதான்னு விட்டாச்சு. தொல்லையே சூப்பர். ரித்து ரித்து பிரணவ் பிடிச்சிருக்கா ஊஞ்சல்? நல்லா இருக்கா? ஜட்டி ஊஞ்சல் பிடிச்சிருக்காடா? ஜட்டி ஊஞ்சல் பிடிச்சிருக்கா? ஆமா, யாரு? ஆமா, ஏய் இல்ல அவ லித்து அப்படிதான் சொல்லுவான். அந்த ஊஞ்சல் பேர் வந்து ஜட்டி ஊஞ்சல்னு சொல்லிட்டு இருப்பான். ஈவினிங் போல் ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு கெட் டுகெதர் பார்ட்டின்னு சொல்லி இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஒரே ஜாலியாக செம்ம ஃபன்னாக இருந்தது. ஆக்சுவலாக பிளானே இல்லை, திடீர்னு வந்து அவங்க மெசேஜ் பண்ணுவோம் சரின்னு சொல்லிட்டு கிளம்பி போயாச்சு. எல்லோரும் சேர்ந்து கேரம் போர்டு விளையாண்டுட்டு பேசி சிரிச்சுட்டு அன்றைக்கி வந்து பார்பிக்யூ போட்டிருந்தாங்க. அன்றைக்கி தான் சரியான குளிர் வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த குளிர்லேயும் நாங்கள் செம்மையாக வைப் பண்ணிகிட்டு இருந்தோம். குட்டீஸை தான் கொஞ்சம் ஜர்க்கின் போட வைக்கிறதுக்குள்ளார பெரிய பாடாக போச்சு. ஏன்னா இவ்வளோ நாளாக ஜர்க்கின் போடாமல் திடீர்னு போட சொல்லவும் அவங்க வேணான்ட்டு இழுத்து விட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு வழியாக அவங்கள கவர் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் விளையாடிட்டு இருந்தோம். நாங்கள் விளையாடலான்னு சொல்லி கேரம் போர்டு எடுத்து வச்சோன்னா சைடில் உட்காந்துருந்து அவங்க எல்லாரும் ஆக்குப்பை பண்ணிவிட்டு குட்டீஸ் நாங்கள் விளையாடுறோன்ட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நம்ம ஏதாவது விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு படம் பேர் சொல்லி கண்டுபிடிக்கிற மாதிரி ஆக்ஷனில் டம் ஷரத் வந்து விளையாண்டுட்டு இருந்தோம். அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. அச்சு ஜாலியாக இருந்துச்சா? என்ன பண்ணீங்க அச்சு? ஜாலியாக ஃபன் பண்ணிங்களா நீங்கள்? பாரு, அன்னைக்கு வீக்கெண்ட் பிளான் இருந்ததுனால நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ண முடியல. ஸோ அதனால் மறுபடியும் முன்னாடியே பிளான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். ஆனால் கொஞ்சம் பேர் தான் கேதர் ஆகிருந்தோம். பட் அவ்வளோ ஜாலியாக செம்ம ஃபன்னாக இருந்தது.
எல்லோரும் பேசி சிரிச்சிட்டு செம்மையாக ஒரு வைபாக இருந்தது. அவ்வளோ ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த படம் பேர்லாம் நடித்து காமிக்கிறப்போ. ஸோ இந்த டே பார்த்திங்கன்னா செம்ம ஜாலியாக போச்சு. இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். ஓகே பாய்.